அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் எம்எஸ்சிக்கான அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எம்எஸ்சிக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா 9488152351 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்த தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் 1,01,011. மொத்த சாலை போக்குவரத்து வலைப்பின்னல் சதவீதம் 1.8. இந்தியாவின் நீளமான நெடுஞ்சாலை NH7. நீளமான நெடுஞ்சாலையின் நீளம் 2369. குறைவான நீளம் கொண்ட நெடுஞ்சாலை NH47A. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995. தங்க நாற்கர சாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1999. இந்தியாவின் ரயில்வே உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952. இந்தியாவின் ரயில்வேயின் தலைமையகம் புதுடெல்லி. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் மும்பை. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில் டேஷ் இடத்தை வகிக்கிறது. 6. இந்தியாவின் அதிவேக ரயில் வண்டி காத்திமன் அதிவிரைவு வண்டி ஆகும். இந்தியாவின் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. 8. டேஷ் மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. மேகாலயா. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் டேஷ் ஆக ஆரம்பிக்கப்பட்டது. 1995. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் டேஷில் உள்ளது. கொல்கத்தா. மசாகான் கப்பல் கட்டும் தளம் டேஷில் அமைந்துள்ளது. மும்பை. முதல் இந்திய விமான போக்குவரத்து துவங்கப்பட்ட ஆண்டு 1918. இந்தியாவின் சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை 19. அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.